அது தவறு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. முழுக்க மாநில நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. விடியா திமுக ஆட்சியில திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது. அதே போல இன்றைய தினம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். பேசும்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா, ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுட்டு இருக்காரு. ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபா கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்ல? உதயநிதி பேசுறார், திரு ஸ்டாலின் பேசுறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்ல வேண்டாம். ஏற்கனவே தலை குனிஞ்சாச்சு திமுகவால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றன. இந்த 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலே இந்த தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மலை கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்கள், ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க என்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை, நீலகிரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ அரசாங்கம் வந்தது, ஆனால் எந்த அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய நீலகிரி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய உதகையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், நிலம் எடுப்பதிலே பிரச்சனை, அந்த நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுதல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நிலத்தை எடுத்து நானே நேரடியாக இந்த உதகைக்கு வந்து அடிக்கல் நாட்டு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 50% பணிகள் நிறைவு பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் அந்த பணி நிறைவு செய்து அவருடைய ஆட்சியிலே வந்ததை போல திறப்பு விழா கண்டார்கள். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வைத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே.
ஆனா திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இப்படித்தான் பல திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை ஒழிய அவர்களாக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை 4 ஆண்டுகள் ஆட்சியிலே. இன்றைக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அந்த உதகையிலே திறக்கப்பட்ட மருத்துவமனை சாதாரண மருத்துவமனை எண்ணி விடாதீர்கள், அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக நேரடி என்னுடைய பார்வையிலே நான் திறந்தேன். ஏனென்றால் இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மேட்டுப்பாளையத்துக்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் கோவைக்கு செல்ல வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த வசதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தரமான அறுவை சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ உயர் கருவிகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், இந்த மருத்துவமனை கொடுத்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில முழுமையாக செயல்படுத்தல. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க, போதிய டாக்டர் நியமிக்கல, செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் 2019-20 அந்த இலக்கியத்தை அடைந்து விட்டோம். 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு. 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை 10 ஆண்டு காலத்திலே கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு, அண்ணா திமுக அரசு என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா மறைவுக்கு பிறகு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவ மூலமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரியை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு வந்தோம் 10 ஆண்டு காலத்திலே. 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தோம். அதை கூட திறக்க மனமில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததை விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 வரைக்கும் இருந்தது. 2011 இதயம் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது 100க்கு 34 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மாவுடைய எடுத்த முயற்சி, அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து செயல்படுத்தியதன் விளைவு 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் இடம் என்ற பெருமையை சேர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினா அங்க அனைத்து வசதி கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு அடையும், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான். ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற வரை அவரோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம்.
பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா எதுவுமே அதை பாதுகாத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் இருக்கின்ற வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். ஆகவேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்றன. எல்லா துறையை காட்டிலும் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசு. கல்விக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அதிமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை. விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் 5வது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கிறது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? உணர்ந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலிங்கிறாங்க. அது தவறு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. முழுக்க மாநில நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. விடியா திமுக ஆட்சியில திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது. அதே போல இன்றைய தினம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ரோல் மாடல் உண்மைதான். ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபாய் கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. பொய் வாக்குறுதி, சொல்லிருக்கலாமா முதல்ல? இல்ல என்ன காது கேட்கல, சாரி. முடிஞ்சுதா? நீ முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி தான் நிறுத்தியிருப்பேன், எனக்கு இங்க காது கேட்கல. அதே போல 525 வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 வாக்குறுதிகள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். உண்மைங்களா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட், ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. கூட்டணி கட்சியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க. கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுகவோட அங்கம் வைப்பதாக சொல்றாங்க. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார். அங்க அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம், அது ரோல் மாடல். ஆக ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை, இல்லைங்களா?
அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார், அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர், திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி. ஒன்று தலைவர், இளநிலை பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை, குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது, புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழகத்திலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி ஏதாவது இருக்குதா? இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். நீங்க இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, திரு ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களுடைய மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா? பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல. இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று
கோஷத்தை எழுப்பி விட்டார்கள். காங்கிரசிலே காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இதெல்லாம் பேசுகிறார் உதயநிதி, பேசுகிறார் திரு ஸ்டாலின், பேசுகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்றைக்கு பல கூட்டம் இங்கே நடந்திருக்குது. இந்த கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக. ஆக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பயிரும் முளையிலே தெரியும் என்று. அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி. இன்றைக்கு நான் 158வது இடம், இன்றைக்கு 158வது தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் 158வது சட்டமன்ற தொகுதி. 158 சட்டமன்ற தொகுதியில் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். 158 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றுகின்றேன். எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அதை உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அடிமையின. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. தலைவர் மட்டுமல்ல, தொண்டன் கூட அடிமை இல்லை. அப்படித்தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். உண்மைதானே? நாங்க சொந்த காலில் நிற்கிறோம், சொந்த உழைப்புல நிற்கிறோம். உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்கிறீர்கள். ஒரு கட்சி என்றால் அதுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, அந்த அம்மா இறப்புக்கும் சரி, அதை அவள் கடைபிடித்ததை அண்ணா திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது. உண்மைதானே? ஆக கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல. எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது. அப்படித்தானே இருக்குது? காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டு விழா கண்ட கட்சி.
அப்படிப்பட்ட கட்சி திமுகவுக்கு அடிமையா இருந்து இன்றைய தினம் இன்றைக்கு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை திமுக தலைவர் திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களை இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி அடிமைத்தனமாக இருப்பது இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல எதனால பறக்குது? கொடி பறக்குது எதனால பறக்குது? கண்ணுக்கு தெரியுதா காத்து? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊழல் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் ஊழல், ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருது. இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான். நாங்கள் அப்படியே இருக்கிறோம். வாங்க, சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, நான் கண்ணாடி வாங்கி தரோம், மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம், முக கண்ணாடி போட்டு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது, ரெண்டா பிரிந்தது, உடைந்தது. திமுக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்ல, வைகோ வெளியே போனார்ல, வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுபட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்து விடாதீங்க. எங்களை பார்த்தியா பேசுறீங்க? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இன்னொன்றையும் சொல்லுகிறார். திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது. என்ன தவறு? நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதில் என்ன தவறு? இதே 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் ஆனாங்களா இல்லையா? ஆனாங்கல்ல. 1999 பாரதிய ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்கல்ல, வெற்றி பெற்று திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுது நீங்க பாருங்க, அப்போ எடுத்த படம் யாரு? ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் தயாநிதி மாறன், சரி முரசொலி மாறன் இருக்கிறார்ல, உண்மைதானே? இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கூட்டணி, நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அதோட 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், தமிழகத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த பொதுத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்களா இல்லையா? ஆக நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அந்த பாரதிய ஜனதா மோசமான கட்சி. எந்த விதத்தில் நியாயம்? மக்களை எண்ணி பாருங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்த்து போட்டியிட முடியாது, எதிர்த்து நிற்கிற தெம்பு திராணி இல்ல திமுக தலைவருக்கு. அதனால்தான் ஏதோ பேசி இன்றைக்கு நாட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். 10 ஆண்டுகால ஆட்சி சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதில் ஏதாவது குறை இருந்தா, குற்றம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார். அதே நேரத்தில் இப்பொழுது பேசினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார். இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்போ மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக கட்சி சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலே.
காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது, மத்தியில் நடந்தது. அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிசாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அறிவாலயத்தில் முதல் மாடியில் இடி ரைடு, அதோட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட. நீங்க தான் அடிமை, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. பயத்தில் அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்ட கட்சி திமுக கட்சி. கேவலமான கட்சி, தில்லு திராணி தெம்பு இல்லாத ஒரு கட்சி அண்ணா திமுக. அப்படி அல்ல. முதல் மாடியிலே ரைடு, அறிவாலயம் முதல் மாடியிலே ரைடு, தரைத்தளத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுறார், காங்கிரஸ் திமுக வலிமையான கூட்டணி எங்க இருக்குது? இந்தியா கூட்டணி ஒன்று அமைச்சீங்க, மாநிலத்துக்கு மாநிலம் பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்படித்தானே? இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு தேர்தல் வரும்போது அவரால் பிரிஞ்சுட்டாங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் பிரிஞ்சிட்டார். அதே போல இன்னைக்கு மேற்கு வங்காளம் தனியாக பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. அதே போல இன்னைக்கு அண்டை மாநிலம் கேரளாவில் காங்கிரசும் திமுக ஒன்னா இருக்குதா? காங்கிரசும் இன்னைக்கு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்னா இருக்குதா? அதுக்குள்ள போட்டி இருக்குதுல்ல. அவெல்லாம் இந்தியா கூட்டணியில் தான் அங்கம் வைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வைக்குது, கம்யூனிஸ்ட் அங்கம் வைக்குது. அண்டை மாநிலம் கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கு தான் போட்டி. ஆக வெளியில ஒரு பேச்சு, உள்ளே குழி பறிப்பதுதான் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், நாங்க மிசால நான் ஜெயிலுக்கு போனார். அது திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் அங்க ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சியில் மிசாவில் சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி, திரு ஸ்டாலின் வந்து சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, அதோட மோசமா? அப்படிப்பட்ட சிறையிலே உங்களை அடைக்கப்பட்டவரோடு நீங்கள் போய் கூட்டணி வச்சீங்களே. அது மட்டும் இல்ல, டூச்சி ஸ்பெக்டர் ஊழல் யாருடைய ஆட்சியில் வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்க வைத்த போது டூச்சி ஸ்பெக்டர் ஊழல் நாடே அதிர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் தலைகுனிய விடமாட்டேன் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களே, ஏற்கனவே தமிழகம் தலைகுனிந்து விட்டது. எப்பொழுது டூச்சி ஸ்பெக்டர் ஊழல் வந்ததோ அப்பவே நம்முடைய தமிழகத்துடைய மானம் மரியாதை அத்தனையும் கப்பல் ஏற்றி விட்டார் திரு ஸ்டாலின். திமுக நாட்டிலே மிகப்பெரிய ஊழல், டூச்சி ஸ்பெக்டர் ஊழல், 1,74,000 கோடி ஊழல். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழகத்தை இன்றைக்கு பார்த்து கேவலமாக நம்மை சித்தரிக்கக்கூடிய சிலையிலே உருவாக்கியது திமுக. மறக்க முடியுமா? நடந்ததில்ல, இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்ல வேண்டாம், ஏற்கனவே தலை குனிஞ்சாச்சு திமுகவால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஒரு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏழை மக்கள் துன்பப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். அந்த துன்பத்தில் இருந்து வேதனையிலிருந்து இந்த அரசு ஏதாவது இந்த மக்களுக்கு உதவி செஞ்சுதா? விலைவாசியை குறைச்சாங்களா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழகத்திலே அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. ஏழை மக்களை காப்பாற்றியது. கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். இன்றைக்கு மக்கள் துன்பப்படுகின்ற சூழ்நிலையை அறிந்து அண்ணா திமுக அரசு இருந்த பொழுது ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய்,
எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இன்னைக்கு நாங்க விலையில்லாம உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு வீடு தேடி சென்று அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக கூட்டத்தின் மூலமாக சுட சுட உணவு தயாரித்து 3 வேளையும் நாள் ஒன்றுக்கு தமிழகத்திலே கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால் அப்படி ஏதாவது இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுதா? இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இன்றைக்கு சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடைக்கு 150% உயர்த்தப்பட்டது. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டதுக்கு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்கட்டணம் ஆட்சிக்கு வந்தோட 52% உயர்த்தினாங்க. 3 வருஷத்துக்கு 5% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து இப்போ 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. இப்படி மக்கள் கடுமையாக மின் கட்டண உயர்வால், வரி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா?